Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 4. எத்தனை நேரம் நான் அப்படி மயங்கி கிடந்தேனோ தெரியாது. என் காதில் விழுந்த முதல் சத்தம் ரொம்ப மெதுவாக கேட்டுது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீச்சுன்னு ஒலிச்சது. அது பறவைகளின் ஓசை என்பதை புரிந்து கொள்ள எனக்கு வெகு நேரம் பிடிச்சது. அப்படியானா பொழுது விடிந்து விட்டதா? கண்களை ரொம்ப சிரமப்பட்டு திறந்தேன். இமைகளை பிரிப்பது பெரும் பாறாங்கல்ல மார்பிலிருந்து அகற்றி அந்தாண்ட வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அப்படி ஒன்றும் வெளிச்சம் வர காணோம். ஜன்னலுக்கு வெளியே தோட்டத்தில் இருளின் செடி கொடிகள் அடைந்து கிடந்தன. என்ன நடந்தது, ஏன் நான் விழுந்தேன் என்பதை நினைவுக்கு கொண்டு வர முயன்றேன், முடியலை. கொஞ்சம் சிந்தனை செய்தாலும் தலை கிறுகிறுத்தது. கைகாலில் ரத்தம் மொத்தம் வடிந்து விட்ட மாதிரி தோன்றியது. விரல்களை மூடி பிரிப்பது கூட கடுமையான சுமையாக இருந்தது. அப்படி இருக்கிறது என்பதை முழுக்க நினைக்க முன்பே மறுபடியும் ஒரு மயக்கம் வந்தது. நினைவு இழந்தேன். ஐயா ஐயா சார் என்று யாரோ உலுக்கி எழுப்பினாங்க. பல மைல்களுக்கு அப்பால் அந்த குரல் ஒலிக்கிற மாதிரி இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காது நறுக்கே கேட்டது. யாரோ உலுக்குகிறாங்க என்ற உணர்வும் மூளையில் உரைத்தது. இப்போது கண்ணை திறக்கையில் நல்ல வெளிச்சம் பரவி இருப்பதை கண்டேன். என் முகத்துக்கு வெகு அருகே ஒரு தாடி மிச முகம் தென்பட்டது. ஒரு நாற்காலியின் கால் இல்லை, அந்த 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 சிம்மாசனத்தின் கால் என் விழாப்புறத்தில் தெரிவதை பார்த்தேன். அந்த முகமும் அந்த காலும் நேற்றிரவு 12 மணிக்கு என்ன நேர்ந்தது என்பதை முழுக்க ஞாபகப்படுத்தினேன். குப்பென்று எனக்கு வேர்த்தது. மீண்டும் அந்த மரண பயங்கரம் என்னை பிடித்து கொள்ளும் போல நடுங்கி போனேன். ஐயா ஐயா என்று வாட்ச்மேனின் குரல் தான் அமுத நீராக என்னுள் பாய்ந்து தைரியத்தை தந்தது. வாரி சுருட்டி ஒன்று விருட்டுன்னு எழுந்து கொள்வதற்காக தெம்பையும் கொடுத்தது. ஐயா நான் சொன்னேனே கேட்டிங்களா? என்னங்க நடந்தது? ஏன் இப்படி விழுந்து கிடக்கீங்க? அவர் உங்கள் சிநேகிதர் எங்கே என்று கிழவன் கேட்டான். கோபாலி என்று நானும் கூவிய வண்ணம் எழுந்து நின்றேன். அந்த புராதன அரண்மனையில் பழைய ஹாலும் லஸ்திர விளக்குகளும் சோஃபாக்களும் நிலைக்கண்ணாடிகளும் என் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கிற மாதிரி அசைவற்று நின்றன. காவல்கார கிழவனின் தோளை பிடிச்சிக்கிட்டேன். தள்ளாடி நடந்து வெளியே வந்தேன். உங்கள் சிநேகிதரை எங்கே ஐயா போனார் என்று கிழவன் பதற எனக்கும் பீதியும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன. அந்த கோபத்தினால எனக்கு புதிய பலம் வந்தது. கோபாலே என்று கூப்பிடபடியே தோட்டத்தை சுற்றி வந்தேன். மாளிகையின் மற்ற அறைகளில் தேடினேன். அது வரைக்கும் போயிடாத மேல் தளத்துக்கு கூட போய் பார்த்தேன். கோபாலி, நேற்றிரவு என்னோடு இருந்த கோபாலி, சொல்ல கேட்காம உட்காரக்கூடாத சிம்மாசனத்தில் உட்கார்ந்த கோபாலி, நிலக்கண்ணாடியில் 100 ராஜா அனுமந்தா பாக்களை தோற்றம் தந்த கோபாலி, தன் கழுத்தை தானே அறுத்து கொள்கிற மாதிரி மாயக்காட்சி எனக்கு காட்டிய கோபாலி எங்கே தான் போனா, என்ன தான் ஆனா? நான் மறுபடியும் தலை சுற்றி விழவிருந்தேன் போல இருந்தது. சட்டென்று வாட்ச்மேன் பிடிச்சிக்கிட்டான். அந்த கையை விளக்குவதற்கு வேண்டி என் கையை தூக்கிய போது என்னது? அப்போதான் பார்த்தேன், என் மணிக்கட்டுக்கு மேலே முழங்கை வரையில் இரத்தக்கரை தெரிஞ்சுது. ரத்தம்? இந்த இரத்தக்கரை எப்படி வந்தது என்று தடுமாறினேன். கிழவன் என் கையை பார்த்தான், என் முகத்தை பார்த்தான். ரத்தமா? இங்கே சார் என்றான். அவனுக்கு கண் பார்வை அவ்வளோ மோசமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ரத்தம் தெரியல, இதோ இங்கே என்று கோபமாக கையை தூக்கி காட்டினேன். அவனுக்கு கண்ணில் பீதி பரவியது, குரல் குளறியது. இல்லைங்க, சத்தியமாக ஒரு பொட்டு ரத்தம் கூட இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியலையே என்றான். அவன் குரல் உண்மை துணித்தது. அவனுக்கு தெரியாமல் என் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய இரத்தக்கரையா? குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் நான் ஆடி போயிட்டேன். தண்ணி கொண்டாங்க என்று சொல்லி அவன் கொண்டு வந்த நீரில் கையை தேய்த்து கழுவினேன். அப்புறம் கூட இரத்தக்கரை அப்படியே இருக்கிற மாதிரி தோன்றியது. ஆகவே அது அசல் ரத்தமல்ல என்றும் என் மனதில் ஏற்பட்டிருக்கும் பிரமை என்று நிச்சயப்படுத்தி கொண்டு என்னை நானே தேற்றிக்கொண்டு வாசலுக்கு வந்தேன். கோபாலி என்று மறுபடியும் கூப்பிட்டேன். காலை வெயில் குளித்து கொண்டிருந்த மரங்கள் என் வேதனையை பார்த்து சிரித்தன. பேயே தூக்கிட்டு போயிடுதுங்க, பேய் வேலை தான். சொன்னேனே நான், அடப்பாவமே, இத்தனை சின்ன வயசு இது என்று வாட்ச்மேன் புலம்ப அந்த பேய் பிடித்த மாளிகையை விட்டு வெளியே நடந்தேன். ஒரு பாவம் அறியாத கோபாலிக்கு ஒரு கோரமான முடிவை நாம் தேடி தந்து விட்டோமே என்ற எண்ணம் என் மனத்தில் குடைந்தது. எல்லாம் ஒரு கெட்ட கனவாக இருந்தால் மெயின் ரோட்டை அடைகையில் நரேஷ் என்று குரல் கேட்டது. திடுக்கிட்டு நிமிர்ந்தேன். எதிரே கோபாலி ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தான். எவ்வித விகாரமும் இல்லாதவனாக, எவ்வித மாறுதலும் இல்லாதவனாக, கசங்காத கலையாத உடுப்புடன் ஆரோக்கியமாக. கோபாலியே, நீ எங்கே போயிட்டு திடீர்னு என்று நான் படபடப்பாக பேச ஆரம்பிக்குமே, சாரி நரேஷ், ராத்திரி வர முடியாமல் போயிடுச்சு என்றான். மீண்டும் என் தலை சுழன்றது. கீழே விழாதிருக்க அவன் கைகளை கெட்டியாக பிடிச்சிட்டேன். கோபாலி, நீ
நேற்றிரவு வரல என்றேன். இல்லை நரேஷ், நான் மன்னிச்சிடுறா என்றான் அமைதியான குரல். கிழவன் சொன்னபடி பிடபிள்யூடி என்ஜினியர் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவரும் இருந்தார். ஆனால் அங்கே போகும்போது என்னவோ உடம்புல ஒரு அசதி ஏற்படுது, மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது. இன்ஜினியரை உடம்பை தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் அடிக்கிறது, கொஞ்சம் நேரம் தூங்குங்க சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்தாரு. நான் உன்னை பற்றி பேசக்கூட சந்தர்ப்பப்படலை. மாத்திரையை விழுங்கி சில நிமிடத்துக்கெல்லாம் என்னை மறந்து தூங்கிட்டேன். காலையில் தான் கண் விழித்தேன். உடம்பு நல்லா இருக்குது. இன்ஜினியரிங் ஜீப் டிரைவரு ஸ்கூட்டரை சரி செய்து வச்சுருந்தான். உடனே அவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். நேற்று ராத்திரி நான் வந்ததாக சொன்னியே, என்ன விஷயம்? திகைப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு அவனுக்கு விஷயத்தை விவரமாக சொன்னேன். கோபாலின் முகத்திலும் குழப்பம் படிந்தது. இருவரும் சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தான். கடைசியில் நான் சொன்னேன், இப்போ எனக்கெல்லாம் விளங்குறது. அதுக்கு ராஜா ஹனுமந்தாப்பாவின் ஆவிக்கு ரொம்ப நாளாக பசி. இன்றைக்கி நாம் இருவரும் அகப்பட்டோன்னு ஆவலுடன் காத்திருக்குது. ஆனால் நீ முதல்ல புறப்பட்டு போயிட்ட. பின்னாலேயே உன்னை தேடிக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். என்னையாவது எப்படியானு மடக்கி பிடிச்சிக்கொள்ள வேண்டும் என்று தவித்து உன் உருவில் என் எதிரில் நீயா வந்திருக்கிறது. வழக்கமான நள்ளிரவு வேலை வந்ததும் அது சுய உருவம் மனித உடல் இருந்தபோது அது செய்த கடைசி காரியம் அது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. கோபாலி குறுக்கிட்டான். இது சரி, ஆனால் உன்னை ஏன் கடைசி நிமிடத்தில் உயிரோட விட்டுருச்சே? அவ்வளோ தூரம் உன்னை மடக்கிற பிறகு ஏன் தன் பசிக்கு உன்னை இரையாக்கி கொள்ள? ஏன்? அவன் கேள்விக்கு விடை எனக்கு தோன்றவில்லை. சரி, அந்த கிழமை பாவம் உன்னை பற்றி ரொம்ப புலம்புன. அவனை பார்த்து நீ நல்லபடியாக சொல்லிட்டு திரும்பி போகலாம் என்றேன். கோபாலியை முழுசாய் பார்த்தபோது காவல்கார கிழவனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு 5 ரூபாய் கொடுத்து விட்டு திரும்பினோம். ஒரு நிமிடம் நின்று அந்த மாளிகையை பார்த்தேன். முந்தைய இரவு என்னை கொலை நடுங்க வச்ச இடமா இது? எவ்வளோ சாந்தம் தவிழுவதா, எவ்வளோ இனிமையாக, எவ்வளோ இயற்கை அழகோடு இருக்குது. சரியா 8 மணி நேரத்துக்கு முன்னே இங்கே மை கார்டன் மார்பை பிடித்து கொண்டேன். என் கையை ஏதோ உறுத்தியது. மார்பிள் கைப்பட்ட இடத்தில் இருந்த சட்டை பையை பார்த்தேன். பையனுள் எனக்கு மெய் சிலிர்த்தது. திடுமென்று ஏற்பட்ட பரவசத்தில் நான் பேச்சு இழந்தேன். என்ன விஷயம் என்றான் கோபாலி. ராஜா ஹனுமந்தப்பாவை பிடியில் நான் சிக்கியிருந்த வினாடியில் இந்த மாதிரி என் மார்பை பிடிச்சிக்கிட்டு எனக்கே தெரியாமல் இந்த பொருளை பிடிச்சிருக்கேன். பையிலிருந்து அந்த சிறு பொட்டலத்தை எடுத்து காட்டினேன். மாண்டியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மகிஷாசுர மர்தினி கோவிலுக்கு நான் போனபோது அந்த குருக்கள் பையன் மடித்து வச்சுருந்த குங்குமப்பட்டலாம். உலகத்தில் பேய், பிசாசு, காற்று, கருப்பு, தீய சக்தி, அசுரத்தோற்றம் எல்லாம் இருப்பது உண்மைதான் என்பதையும், ஆனால் எப்படிப்பட்ட தீய சக்தியும் தெய்வ சக்தியின் முன்னே நிற்க முடியாமல் ஓடிவிடும் என்பதையும் உண்மை என்பதையும் அன்றைக்கு அந்த பழைய மாளிகையின் வாசலில் நானும் கோபாலையும் உணர்ந்துட்டான். மந்திராலயத்துக்கு செல்லும் பாதையில் பஸ்ஸுக்காக காத்திருந்த வேளையில் நரேஷ் இவ்வளவையும் சொல்லி முடித்தான். அதையெல்லாம் நம்புவதா நம்பாமல் இருப்பதா என்ற சிந்தனையில் நான் வெகு நேரம் பேசாமல் இருந்தேன். என்ன ராஜா, ஒரேடியாக மௌனமாயிட்ட என்று நரேஷ் கேட்டது எனக்கு காதில் விழவில்லை. எங்கோ ஒரு குழந்தை வீறிட்டு அழுத பிறகுதான் எனக்கு சுய உணர்வு ஏற்பட்டது. அழாதம்மா, அழாத, ஏதோ பஸ் வந்துடும், ஏதோ போயிடலாம் என்று அதன் தாய் தோளில் சாத்தி கொண்டு அதை சமாதானப்படுத்தினாள். கடகடவென்று வெயில் ஏற தொடங்கியதால் சாலையில் புழுதி மினுமினுத்தது. ரைச்சூர் போனால் அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கும், ஆனால் அங்கே போகிறதுக்கு பஸ் வேணுமே என்று பழைய பல்லவியே பாடிக்கொண்டிருந்தார் ஒருவர். நரேஷ், சீக்கிரமே மந்திராலயம் போயிட்டால் தேவையில்லை. என் மனசில் என்ன வேதனையோடு நான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா. அதை மட்டும் யாரிடம் சொல்லாதன்னு சொன்னேனா இல்லையா என்று அதட்டி என் புலம்பலை நிறுத்தினான் நரேஷ். சரி வா, ஒன்று செய்யலாம். அது ஒரு ஃபர்லாங் தூரத்தில் ஒரு மடமும் கோவிலும் இருக்குது. சிக்க மந்திராலயம்னு பேர். வா, பஸ்ஸு வருவதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துடலாம் என்று முன்னே நடத்தான். நிறைய இடம் விட்டு நடுவில் ஒரு சின்ன மண்டபம் போல் இருந்தது அந்த இடம். அது ஒரு மடம் என்று தெரிந்தது. நடுவே சிறு கோவில். தொங்கிக் கொண்டிருந்த மணியை நரேஷ் அடித்தான். சிவப்பாய் ஒல்லியாய் இருந்த ஒரு மணி பெரியவர் தீர்த்தம் கொடுத்தார். மந்திராலயம் போகிற யாத்திரிகளுக்கு அங்கே வசதி செய்து தருகிறார்களாம். தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு விட்டு பழைய இடத்துக்கே திரும்பினோம். வெற்றிலைப்பாக்கு கடையில் ஒரு செம்பு தண்ணீர் வாங்கி முகத்தை கழுவிக்கொண்டேன். ஜெல்லென்று முழங்கையில் தண்ணீரை விட்டு கொண்ட போது, நரேஷ, நீ சொன்ன கதையை கேட்டதுலேருந்து என் வயிற்றில் ஏதோ ஒரு குமட்டல் உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இதோ இந்த கையில் வெறும் தண்ணீர் தான், ஆனால் ரத்தம் மாதிரி இருக்குது என்றேன். இது பரவாயில்ல, ஆனால் ஆப்ரேஷன் போது சர்ஜரியில் ரத்தம் வராமல் இருந்ததுண்டா என்று கேட்டுவிட்டு நரேஷ் சொல்ல ஆரம்பித்தான். ரத்தம் வராத ஆப்ரேஷன். காரைக்குடிக்கு பக்கத்தில் வல்லாம்பாறைன்னு ஒரு சின்ன ஊர். அந்த ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் அங்கே ஒரு இடத்துல 5 பேர் சேர்ந்து ஆப்ரேஷன் செய்தாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியும்படி உடம்புடன் இருந்தவர் ஒருத்தர் தான். அந்த ஒருவரும் டாக்டர் இல்லை. அவரிடம்
ஆப்ரேஷன் செய்து கொண்டது ஒரு பொண்ணு. தொடரும்.